ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்னடா உச்சி வெயில்ல மொட்டை மாடியில வந்து நிற்பாருன்னா யோசிப்பீங்க. என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு மதிய சமையலத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. கண்ணெல்லாம் கூசுது வெயிலுக்கு. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீரை பால் கறியும் வச்சு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு முட்டை வாய்க்க போறோம். என்ன கடை ரெண்டு செய்யலாமா? ஓடியாங்க கீரையெல்லாம் துப்புரவாக்கி கழுவி வச்சாச்சு. பாருங்க, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. பார்த்தீங்களா, இன்னைக்கு அரைக்குழா மீன் தான் எடுத்துருக்கேன். பாருங்க, துப்புரவாக்கி வச்சிருக்கீங்க. அதை தேங்காய் பால் எல்லாம் புளிஞ்சு வச்சாச்சு. முதல் கீரை அவிய வைப்போம். அதுக்கு வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு. இதை மூடி தண்ணி எதுவும் செய்யக்கூடாது, இப்படியே அவிய வைக்க வேண்டிய அடுப்புல. இதுல கீரை வைப்போம், கீரை அவியட். இங்கெல்லாம் குழம்பு தாளிப்போமா. இப்ப சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாட்டும். கொஞ்சமா வெந்தயம் சேர்க்கிறேன், வெந்தயம் பொரியட்டும். இப்ப வெந்தயம் பொரியுது. பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, உள்ளி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி கொண்டு வருது பாருங்க, நல்லா வதங்குது. இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்படி மீன் குழம்பு வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆறு சத்தம். தக்காளி பழம் வதங்கட்டும். இனி மீனை சேர்ப்பா. பொரிக்கணுமாடா? வேணாம முட்டை வைப்போமே, ஒரு 4 பொரிப்போமே, நல்லா இருக்கும். கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன், கலந்து விடுவோம். கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன், கொஞ்சமா. இப்போ கலந்து விட்டுவோம். மீன் அவியட்டுக்கும். இந்த மீனுக்கு இப்படி குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும். இந்த மீன், மற்ற தலைப்பத் மீன், அதெல்லாம் இப்படி குழம்பு வைக்க நல்லா இருக்குமே. இப்ப பாருங்க, இந்த பொரிக்கிறதுக்கு மீன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இதா இருக்கு. இது கொஞ்சம் சின்ன வட்டுவோமா. பெருசா இருக்குமே இருக்கு. இப்படி வெட்டி பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்குமே. அது மூத்துல அடிச்ச மாதிரி பெருசா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா நைஸா. மிளகாத்தூள் சேர்க்கிறேன், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு கலந்து விடுவோம். இப்படி இருக்கிறதுக்கும் பொரிப்போமா. அடுப்பு ஏதாவது ஒரு அடுப்பு ஃப்ரீயாக வரைக்கும் டக்குன்னு பொரிக்க வேண்டியா. இண்டை பார்த்தீங்கன்னா சிவத்த பச்சை அரிசி தான் நான் அரிசி போட்டிருந்தேன். பாருங்க, வடிச்சிருக்கிறேன் கஞ்சி. இப்போ கஞ்சி குடிக்க போகிறேன். நேரில் அப்படி குடிப்பீங்க. கொஞ்சம் கஞ்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் விடணும். தலைப்பால், முதலாம் பாலா, அதோட கொஞ்சமா வடிச்ச சோறு. சூப்பரா இருக்கு. இப்படி சமைக்கும் போது, கலைக்கும் போது இப்படி குடிச்சு பாருங்க. களை காட்டிக்கும் குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. தம்பி குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு நண்பர்களே. இதுக்கு தேங்காய் பூவும் போட்டு குடிப்பினோம். சில பேர் தேங்காய் சொட்டு போட்டு குடிப்பினோம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் விட்டு இப்படி குடிக்கிறேன். நல்லா இருக்கு. யாரும் அப்படி குடிப்பீங்க? தோசைக்கல்ல சூடாயிட்டு, மீனை சூடாகி எண்ணெயும் போட்டுட்டேன். எண்ணெயும் சூடாயிட்டு நாங்கள் பிரட்டி வச்சிருக்கிற மீனும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுப்போம். பொரியட்டும். இப்போ திருப்பி விடுவோம் மீனை. பொரிச்ச மீன் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்படி குட்டி குட்டியா வெட்டி பொரிக்க சிக்கன் மாதிரி இருக்கு. வேண்டா, இப்போ திருப்பி விட்டாச்சு. பொரியட்டுக்கும். இங்கால மீனை பார்ப்போம், அவிஞ்சிருக்கும். பாருங்க, நல்லா அவிஞ்சு வருது. இனி தேங்காய் பால் சேர்க்க போறேன்.
இது 2ஆம் பால் 3ஆம் பால். முதலாம் பால் புளி, குழம்புத்தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். இப்போ குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ இங்கால மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். சைட்டில் உள்ளதுகளை கொஞ்சம் போட்டு விட்டு எடுக்கணும். ஏண்டா அது மற்ற பக்கம் கொஞ்சம் அவியாமல் இருக்கேன். முதல் போட்டதுகளெல்லாம் எடுக்க வேண்டிய. இங்கால கீரை அவிஞ்சிட்டு நல்லா தண்ணி வற்றி வருது. ஒருக்கா நல்லா இப்படி மசிச்சு விடுவோம். டக்கு 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 டக்குன்னு மசிச்சு விடுவோம். அவன் நல்லா அந்த உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா மசிப்படட்டும். இதுக்கு தலைப்பால் சேர்க்கிறேன், தேங்காய் பால். இனி நல்லா கொதிச்சு அப்படியே பிரண்டு வரட்டும். பார்த்தீங்களா மாங்காய் மரம் எப்படி பூத்துருக்கண்டு பாருங்க. ஏன் இதுல இருந்தே பிடிங்கி பிடிங்கி சாப்பிடலாம் ஒன்று. சிலது பிஞ்சு காய்ச்சிட்டேன். நாங்கள் இந்த காய்ச்சி இருக்குது, நிறைய பூத்து இருக்குது. ஆனால் கூட அணில் வந்து கொத்துது அந்த பூக்களை. அங்கால நம்ம தான் நிறைய காகங்கள் அந்த மரத்துல காய்ச்சிருக்கு. தெரியுது அந்த அதுல காய்ச்சிருக்கு. அங்க பாத்தீங்களா வேப்பமரம். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று அப்படி ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? இதான் இங்க பாருங்க. எப்ப வந்து நீங்க நான் பயந்துட்டேன். ஜடாரண்டு திரும்பிதான் எப்ப வந்தீங்க? அந்த ரெண்டு வேப்பமர உச்சியில் பேயொன்று ஆடுதட்டு செல்லைக்கு இவர் வந்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்படி கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. பாத்தீங்களா? நோட்டி ஜெனலி, இந்த ஜெனலி நோட்டி ஜெனலி. பாத்தீங்களா நண்பர்களே, நிறைய மாங்காய் அதுல நிறைய காய்ச்சிருக்கு. அங்க அதுல பெருசு பெருசா காய்ச்சிருக்கு, பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதுல இப்ப பூத்துருக்கு, 2-3 காய் கிடக்குது. ஆனா அதெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மயில் வருமே. இந்த தம்பி எங்களை வந்து மயில் பார்த்துட்டு போவேன். முருகனப்பா வருவார், வந்து ஹாய் சொல்லிட்டு போவார் எங்களுக்கு. அடுத்த முறை வீடியோ போட்டிருக்கேன், இனி வந்தா உங்களுக்கு காட்டுறேன்னா. ஓகே பை. இப்ப குழம்பு சூப்பரா கொதிச்சிட்டு நண்பர்களே வந்து பாருங்க. சூப்பரா எண்ணெய் படந்து வந்திருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு? பாத்தீங்களா செம்மையா சூப்பரா வந்துச்சு. இதை விட வத்த விடக்கூடாது. இப்படி இருந்தாதான் நல்ல கணக்கா இருக்கும். மல்லியில இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட மல்லியில போடலாம். என்னிட்ட மல்லியில இல்ல, அதெல்லாம் போட இல்லை. இப்ப சூப்பரா எங்கிட்ட மீன் குழம்பு ரெடி. எளிதா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, நான் இப்ப சாப்பிட போறேன். எனக்கு பசிக்கின்றது. பாத்தீங்களா சிவத்த பச்சை அரிசி சோறு, கீரை, முட்டை, மீன் பொரியல், பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, கலவல்லா மீன் குழம்பு. இனி உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடு வேடி இண்டிகேட்டர் மன்னவரும் வந்துட்டார். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல மன்னவரே, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க மன்னவரே. ஓகே, இது கோழிமுட்டி. இப்ப அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். இங்க பாருங்க, சூப்பரான மீன் குழம்பு. இந்த வடிவா அப்படி குழைச்சிட்டு கொஞ்சமா கீரி எடுத்து அதையும் வச்சு இப்படி குழைக்கணும். பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படி குழைச்சிட்டு அதுக்கு பிறகு மீன் பார்த்தீங்களா கலவலா மீன் அதையும் வைக்கணும். இங்கால முட்டை, கோழி முட்டை, அதை வச்சு இப்படி பொரிச்ச மீன் வெப்பன் எல்லாம் பாய்க்கு அடங்கால சாப்பிட்டு அடுத்த ரவுண்டு போவோம். பாத்தீங்களா பொரிச்ச மீன் அப்படியே இல்ல சப்பிச்சாகும். நல்லா இருக்கு நம்ம, நல்லா இருக்கு. சொல்லுங்க உழைப்பு புளிப்பு அப்படி இருக்கு. உப்பு புளி காரம் சூப்பரா இருக்கு.
இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி மீன்களுக்கு இப்படி குழம்பு வச்சா நல்லா இருக்கும். தாளிச்சிட்டு மீன் அவிச்சிட்டு இதுக்கு தலைப்பத்து மீனுக்கு சோத்தப்பத்தி அரிசி எனக்கு பிடிக்கும். சோத்தப்பத்தி அரிசி நல்லா இருக்குமே. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோப்பரிசியோட சோத்தப்பத்தி அரிசியோட மீன் குழம்பு மரக்கறிக்கு மீன் நல்லா இருக்கும். இதுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நண்பர்களே சரணியன் கையில தூக்கி வச்சிருக்கலாம். சரியா என்ன சூப்பரா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா, பை பை.